நண்பர்களே, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபரா, அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தக்கூடிய நபரா, உங்களுடைய மொபைல் மூலியமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஷேர் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை வழக்கம் போல் லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலியமாக எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸி. உங்கள் ஃபோனில் இந்த வால்யூம் பட்டனையும் பவர் பட்டனையும் ஒரு சேர நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஷேர் பண்ணிட முடியும். அதாவது உங்கள் ஃபோனில் எந்த அளவுக்கு தெரியுதோ அதை நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ண எல்லா விஷயங்களும் இருக்கும். அதை ஒரே டயத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு மொபைலில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை நீங்கள் பயன்படுத்தி அந்த டோட்டல் வெப்பேஜை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுக்க முடியும். ஆனால் பழைய மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டர் மொபைல், இந்த மாதிரி மொபைல்களில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குங்க. அந்த அப்ளிகேஷனையும் பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் டூல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல். உங்களுடைய மொபைல் சாம்சங் மொபைலோ ஒன் ப்ளஸோ எல்ஜியோ இருந்தால் ரொம்ப வசதியாக போச்சு. மற்ற பிராண்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டூல் இல்லையே நினைக்க வேண்டாம். அதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். அதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், வித்தவுட் மொக்கை, வித்தவுட் போரிங், வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஃபுல்லாக எடுக்கிறது எப்படி, ஒரு வெப்பேஜை ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுடைய ஃபோன் வந்து எல்ஜியாக இருக்கலாம், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கலாம், சாம்சங்காக இருக்கலாம். நான் பயன்படுத்தக்கூடிய மொபைல் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் மொபைல். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து அதோட செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அதை எனேபிள் பண்ணிக்கிட்டேன். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் முழுமையான அந்த வெப்பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும், டோட்டலாக எடுக்க முடியும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். போனதுக்கப்புறம் இதுலேருந்து என்னுடைய சாம்சங் மொபைல் ஆண்ட்ராய்ட் 10 ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, இல்லை அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் டூல் பார் இருக்குது. டேரெக்டாக இது வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளூ கலர் பார்த்தீங்களா. அப்படி இது ஆஃபில் இருந்துச்சுன்னா இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் நீங்கள் கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா இதை பற்றி டீட்டெயிலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். பாருங்கள், அதோட சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் அடிஷ்னலாக ஒரு டூல் பார் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். அதாவது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு டூல் பார் வந்து டிஸ்பிளே ஆகும். அது மூலயமா நீங்கள் ஹோல் வெப்பேஜையும் ஒரே டயத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வெப்பேஜை நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து ஆல்ரெடி ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறேன். ஸோ அதனால் வந்து அதை பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டூல் பார் டிஸ்பிளே ஆகும். இதில் பாருங்கள், கீழே டவுன் ஏரோ பார்த்தீங்களா, அதை நான் டேப் பண்ணுறேன். மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். கீழே டூல் பார் டிஸ்பிளே அதில் அதை நான் டேப் பண்ணுறேன். பாருங்க, பக்கத்தில் ஒரு இது மாதிரி காட்டுதா. இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி மொத்த பேஜையும் ஒரே டயத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸோ உங்களுடைய மொபைலில் இந்த டூல் பார் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து உங்கள் ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் எடிட் பண்ணலாம், இங்கேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அந்த ஒரு வசதி இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களுடைய ஃபோன் சாம்சங் மொபைலாக இருக்குது, அதனால் நீங்கள் எனக்கு காமிச்சிட்டிங்க. என்னுடைய மொபைல் சாம்சங் மொபைல் இல்லை, விவோ, அப்புறம் ரியல்மி, இந்த மாதிரி மொபைலை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு லாங் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. நிறைய அப்ளிகேஷன் வரும், இருந்தாலும் அதிகமாக டவுன்லோட் ஆகிருக்கிற 2 அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்கள், லாங் ஸ்க்ரீன்ஷாட் ஃபார் லாங் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளதை நான் செலக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் மாஸ்டர், ஸ்க்ரீன்ஷாட், லாங் ஷாட்,
ஃபோட்டோ மார்க்அப் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வெப்பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, முழுமையான ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி கூட நீங்கள் எடுக்க முடியும். மொத்தத்தில் 2 வழிகள் இருக்குது. 2 வழிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை முதல்ல காமிச்ச அந்த செட்டப் இல்லைன்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒர்த்தாக இருந்ததுன்னா மறக்காமல் நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டன் இருக்குது, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள், கவலை இல்லை.